வெல்கம் டு கலா டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மாவில் வந்து நியூமார்ஃபிசம் பார்க்க போகிறோம். நியூமார்ஃபிசம்னு சொல்லலாம், சாஃப்ட் யூஐ டிசைன் அப்படின்னும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரேம் வந்து ட்ரா பண்ணிட்டேன். நம்ம வந்து நியூமார்ஃபிசம் வந்து எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ட்ராப் ஷேடோ, இன்னர் ஷேடோ ரெண்டுமே வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்டோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து எஃபெக்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல்லே ப்ளேலிஸ்ட்டில் ஃபிக்மான்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. போய் எஃபெக்டோட பேசிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நியூமார்ஃபிசம் பாருங்கள். அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். டேரெக்டாக நியூமார்ஃபிசம் வரதை விட பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஷேப் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நான் எப்போதுமே சொல்லுவேன் சேம் வித் அண்ட் ஹைட்டில் வந்து வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணணும். நான் வந்து ஃபில் ஆப்ஷனில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளூ கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ப்ளூ வேணாலும் நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் லைட் கலராக சூஸ் பண்ணுங்கள். டார்க்னா பிளாக் கலர் வச்சு நம்ம நியூமார்ஃபிசம் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். நான் வந்து சேம் அதே ரெக்டாங்கிள் ஷேப்புக்கும் வந்து சேம் ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ப்ளூ கலர் இன்னும் கூட நான் வந்து லைட்டாக வைக்கலாம். நம்மளோட இஷ்டம், நம்ம எந்த மாதிரி வேணும் அப்படின்றது தான் நம்ம டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஃபில் வந்து கலர் பிக்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப் ஷேடோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஷேடோ பார்க்கலாம். ட்ராப் ஷேடோவில் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 12, அதே மாதிரி இதுலேயும் 12. பிளர் வந்து நான் ஒரு 28 கொடுக்குறேன், அதிகமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு நம்ம வந்து லைட் க்ரே கலராக வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இன்னொரு டைம் நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ராப் ஷேடோ அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு 12, 28. சாரி, நம்ம வந்து -12 கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து எஃபெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். 28 கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நியூமார்ஃபிசம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இதையே நான் வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்குறது அப்படின்னாலும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் இருக்கும். நான் வந்து ஒரு 70 கொடுக்குறேன். சேம் இதையே நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு 150 கொடுப்போம். 150 ஆர் 300 நம்ம வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு இதிலே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, நம்ம வந்து இதிலேருந்தே நம்ம வந்து ஷேப்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். திருப்பி போய் சர்க்கிள் சூஸ் பண்ணி அதில் சூஸ் பண்ணணும்னு இல்லை. அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ப்ராப்பர்ட்டிஸ், காப்பி பேஸ்ட் இருக்கும். காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஈஸியான வே. நீங்கள் திருப்பி நியூவாக பண்ணுறத விட அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னர் ஷேடோ வந்து யூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிவிட்டேன். கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸில் வந்து இன்னர் ஷேடோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு 10, y axis 10, blur ஒரு 22,
அதே மாதிரி கலரில் வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து 100% வச்சுக்கலாம். கலர் வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சேம் ட்ராப் ஷேடோ பண்ண மாதிரி அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ வந்து இன்னர் ஷேடோ சேஞ்ச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி நெகட்டிவ் 10 24 எவ்வளோ நாள் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த கலர் பார்த்து நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி ஃபுல்லாக கொடுக்குறேன். அப்புறம் வந்து க்ரே கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இதுதான் ட்ராப் ஷேடோ இன்னர் ஷேடோ. சேம் அதே மாதிரி நம்ம இதுக்கும் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 300 சர்க்கிள் ஷேப். இந்த ட்ராப் ஷேடோக்கும் இன்னர் ஷேடோக்கும் டிஃப்ரென்ஸ். மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பண்ண டிசைன்ஸ். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஐக்கானும் சூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் நம்ம வைக்கிறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். நான் ஆல்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சேம் திருப்பியும் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சென்டரில் வச்சிடலாம். நம்ம உங்களுக்கே வந்து இந்த எஃபெக்டோட டிஃப்ரென்ஸ் வந்து இதில் தெரியும், ட்ராப் ஷேடோக்கும் இன்னர் ஷேடோக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பட்டன்ஸ் காலம் அந்த மாதிரி நம்ம இன்புட்டு எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஐகான் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதோட எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எஃபெக்ட்ஸ் 10 கொடுத்து ட்ராப் ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் வந்து பேக் சைடு வந்து டார்க் கலர் வச்சுருக்க ரீசன் வந்து என்ன அப்படின்னா பேக் சைடும் வந்து நம்மளுக்கு பிளாக் தான், அதுக்கேற்ற எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னர் ஷேடோ, இது வந்து ட்ராப் ஷேடோ. இன்னர் சைடு 2 சைடு நான் வந்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். போத் சைடு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இன்னொரு ஐக்கான் வச்சு நம்ம காமிக்கலாம். ப்ளக்இனில் வந்து ஐகானிஃபை இல்லை ஃபெதர் ஐக்கான் எது வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக்இன் வந்து ஓப்பன் ஆகட்டும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நியூமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாஃப்ட் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்ட்ஸ் தான் மெயின். நம்ம எஃபெக்ட் வச்சு அந்த ஆப்ஜெக்டை வந்து காமிக்க போகிறோம். நான் வந்து ஹார்ட் ஐக்கான் வந்து இதை ஒன்று எடுத்துக்கிறேன். இம்போர்ட் ஐக்கான் இம்போர்ட் ஆக்கிட்டேன். சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 100 இதோட ஸ்ட்ரோக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வெக்டார் சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5 or 10 நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். கலர் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் கலர் அப்படி இல்லைனா லீனியர் கலர். டீப் பிங்க் கலர் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ப்ளூ கலர் சூஸ் பண்ணலாம். அதோட ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் வந்து ஸ்ட்ரோக் வந்து நம்ம டிக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும்.
கலர் வந்து காமிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவ்வளோ தான் நியூமார்ஃபிசம். ஈஸியாக இருக்கும். எஃபெக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் பற்றி தெரியலை அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.